கேப்பக்களி தாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. நான் 1½ கப் மாவு எடுத்து அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அதை கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணியை கொதிக்க வச்சு மாவை கிண்டுறதோட இந்த மெத்தட் ரொம்ப ஈஸிங்க. சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். நம்மளுக்கு அந்த கெட்டியாக படாது களி. மாவு கொஞ்சம் கூட கரண்டியில் ஒட்டாமல் பாத்திரத்தில் ஒட்டாமல் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிடணுங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஸ்டவ்வை பற்ற வைக்கணும். மாதம் பார்த்திங்கன்னா கூழ் ரொம்ப விசேஷம். அது பருவநிலை மாற்றம் ஏற்படுங்க. காற்று மழை அந்த மாதிரி ஏற்படும் போது நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்திக்காண்டி வேப்பலை, வெங்காயம், பச்சை மிளகா, தயிர் இந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிட்றோங்க. அதனால் இந்த மாதம் கண்டிப்பாக கூழ் கிண்டி சாப்பிடுங்க. ஒரு கைப்பிடி அளவு பழைய சாதம் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. பழைய சாதத்தில் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. வாரத்தில் ஒரு நாளாவது கேப்பக்களி, கம்பங்களி சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணி